மகாராஷ்டிர மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 154 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள 288 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வரும் 15ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இதுகுறித்து தி வீக் பத்திரிகையும் ஹன்சா ஆய்வு அமைப்பும் கருத்து கணிப்பை நடத்தின. இதன் முடிவுகளை தற்போது வெளியிட்டுள்ளன. அதன்படி 154 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவசேனா 47 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 25 தொகுதிகளிலும், சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் 17 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என அந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் தெரிவித்துள்ளன. 5 முனை போட்டி நிலவும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிரதமர் மோடி சூறாவளி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதனால் பாஜக தொண்டர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். மகாராஷ்டிராவில் தேர்தல் பிரச்சார நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் மும்பையிலிருந்து அளிக்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். மோடி, ராகுல் காந்தி இரண்டு பேருமே மகாராஷ்டிராவை பொறுத்தவரை சூறாவளி பிரச்சாரத்தில் இறங்கியிருக்காங்க. மோடி அவர்கள் பேசியதை கேட்டுவிட்டு வெளியே வரும் கூட்டத்தினரை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. மகாராஷ்டிராவில் மோடி அவர்கள் என்ன பேச போறாரு, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பற்றி அவர் ஒன்றுமே பேசாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே 25 வருஷம் கூட்டணியில் இருந்த சிவசேனா ஒரு சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். என்ன சொன்னாங்க அப்படின்னா, சிவசேனா என்ன சொல்லி பாஜக வந்து விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் என்ன பண்ணிட்டு இருக்கணும், இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்கணும், ஆனால் மகாராஷ்டிராவுடைய தேர்தல் களத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சிவசேனா முன்வைத்தார்கள். திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய மௌனத்தை கலைத்திருக்கார். என்ன சொல்றார் அப்படின்னா, பாகிஸ்தான் செய்யும் ஒரு சில அத்துமீறல்களை சில பேர் விவாதம் பண்ணி பெருசாகிட்டு இருக்காங்க, இது அவசியம் இல்லாதது அப்படிங்கிற மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பற்றி தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கார். இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு வரார் அப்படின்னா, நரேந்திர மோடி மகாராஷ்டிராவை குஜராத் மாதிரி ஆக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. பட் மகாராஷ்டிரா குஜராத்தை காட்டிலும் முன்னாடி இருக்க மாநிலம், இந்தியாவின் நம்பர் 1 மாநிலம் அப்படின்னா வளர்ச்சி அடைந்து இருக்கிற மாநிலம்னா இது மகாராஷ்டிரா தான். காங்கிரஸ் ஆட்சி பல வருஷமா மகாராஷ்டிராவில் நடந்து வந்துட்டு இருக்கு. அதனால மீண்டும் காங்கிரஸையே ஆட்சி கட்டிலில் அமர்த்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஒரு பக்கம் பிரச்சாரம் செய்து வரார். ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சிகள்லாம் கூட்டணி உடைந்து போச்சு. இங்க மொத்தம் 5 முனை தேர்தல். 5 முறை தேர்தல் என்பதால் மாநில கட்சிகள்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தேசிய கட்சிகளை குறை கூறி பிரச்சாரம் மக்கள் கிட்ட ஓட்டு கேட்கறாங்க. தேசிய கட்சிகள் ஒண்ணுமே பேசல மாநில கட்சிகளை. ஏன் அப்படின்னா, ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு யாருமே மெஜாரிட்டி எடுக்கல, பெரும்பான்மை இல்லை அப்படின்னா கூட்டணி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக மகாராஷ்டிராவுடைய தேர்தல் களம் களை கட்டி இருக்கிறது. மும்பையிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரபுவுடன் சலீம்.